ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி ஒரு ஆனியன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கேரட்டை துருவி உள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு அதுக்கப்புறம் சுவைக்காக தான் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து அதே உள்ளே போட்டு அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெட்டில் பட்டர் போட்டு அந்த அதுக்கு மேலே தான் அந்த மசாலா வச்சுருக்கோம்ல, அந்த மசாலையை ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் மேலே இன்னொரு ப்ரெட்டு இதுக்கு மூடி வச்சு தோசை தவாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து பட்டர் போடுங்க. பட்டர் போட்டு 4 பக்கம் பட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல ப்ரெட்டை மேலே வச்சு அதில் வந்து மூடி வச்சுருங்க. திரும்ப அது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சைடு வைங்க. இதே மாதிரி நீங்கள் சாண்ட்விச் மேக்கர்லையும் இதே மசாலா வச்சு மூடி வச்சு உங்களுக்கு தெரியிருந்தால் அது மாதிரி பண்ணி பார்த்து சுவையான சாண்ட்விச் தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோ செய்து சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.